ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கம்மல் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா கேரளாவில், நார்த்து கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் பயங்காடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னாக்கா தையம் அப்படிங்கிற டான்ஸு. அதில் வந்து புராண கதைகள் எல்லாம் வந்து இதில் வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு நெருப்புலலாம் ஆடுவாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ இந்த ஊரில் வந்து நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஓகே, டில் தென் பை ஆஸ் ஆஃப் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வந்து பைக் ட்ராவல் கிடையாது, ரைடிங் கிடையாது. நான் ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ கண்ணூருங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து தையம் வந்து ஃபேமஸ் இது. ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே தங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் அந்த நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பங்களா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து காலையில் ஒரு தையம் நடக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து நடக்கிறது வந்து ஒரு ஃபயரிங் ஓட ஒரு இது நடக்கும். அது ஃபயரில் இருந்து சுற்றி வர்றது வந்து வெள்ளோட்டம்பாங்க, தாண்டுறது களியாட்டம்பாங்க. ஓகே, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ நான் காட்டும்போது உங்களுக்கு புரியும் வெள்ளோட்டம்னா என்ன, களியாட்டம்னா என்னன்ட்டு. ஒவ்வொரு சாமிக்கும் பேர் வந்து கொடுத்து விஷ்ணுமூர்த்தி தையம், அப்புறம் வந்து பார்வதி தையம், இந்த மாதிரி தையம்னா அவங்க பாஷையில் தெய்வம்னு பேர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இது இந்த நெக்ஸ்ட்டு பங்களா, இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இங்கே தான் நாங்கள் தங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் தங்கிட்டு இப்போது சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ ஒரு தையத்துக்கு போக போகிறோம். அது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்க. மக்களே பாருங்கள். இன்னும் ஆரம்பிக்கலை, ஜஸ்ட் they are getting ready.
டான்ஸ் ஆடுறதுக்கு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை இது முடிஞ்சோடனே இன்றைக்கி நடக்க போகிற தையம் வந்து ஃபயர் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கேரளா அண்டு கர்நாடகா பார்டர் கிட்டத்தட்ட துளு பேசுகிறவங்க இவங்கெல்லாம். இவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பாசம். அதாவது எப்படின்னா வந்தவங்கள அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறாங்க. சாப்பிடாமல் போகக்கூடாது. இங்கே வந்திருக்கீங்கன்னா காஃபி முதற்கொண்டு டின்னர் என்ன பண்ணுறாங்களோ அது, பிரேக் லஞ்சு, அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருக்குதுன்னு சொன்னாலும் இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியாமல் அட்லீஸ்ட் ஒரு காஃபி அவங்க பண்ணுற அந்த என்னது இந்த வெல்லம் போட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த உண்ணியப்பம்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ தேர் வெரி ரிச்சுவல் அண்ட் வெரி அஃபெக்ஷனேட் பீப்புள். ஏன்னா ரொம்ப பாசக்கார மக்கள்பாங்க இல்லையா, அது இவங்கள்ட்ட தான் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பாக ஒரு 8 பேர் எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாரு, நாங்கள் ஒரு காஃபி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ என் சுற்றிலும் வந்து சரௌண்டிங்கில் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபி மெம்பர்ஸ், அதாவது ஃபோட்டோகிராஃபி கிளப் ஒன்று இருக்குது. அது நம்ம கிளப்போட மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாம் பேங்க் எம்ப்ளாயி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆனவங்க அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபி என்ன மாதிரி. ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸு எல்லாருமே, இந்த ப்ளூ கலர் ஷர்ட் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க மேக்கப் போடுறாங்க. இந்த மேக்கப் போடுறது வந்து ரொம்ப பொறுமை வேணும் சார். இவ்வளோ பொறுமையாக போட்டுக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் மேக்கப் போடணும். அதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் அதுக்கு மேலே வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்கிற வரைக்கும் அந்த இருக்கணும். எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு தெய்வத்தோடைய அருள், அந்த ஒரு இது இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியுமா. அந்த இவங்கள்ட்ட ரொம்ப இருக்குது. வெரி ரிச்சுவல். டான்ஸு பார்ப்போம் வாங்க. வெள்ளோட்டம் டான்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அந்த வீட்டுக்கான குறியெல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ഞാൻ 4 മാസം ഞായറാഴ്ച നട്ടിട്ട് നേരെ മാറുമ്പോൾ 4 പേർക്കും ഞെരുക്കി വെച്ച് ഈ കൊടുത്തു പോലെ
ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. ஸோ கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோ எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நான் ட்ராவல் ப்ளஸ் as well as மை பைக் ரைடிங் நான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தரமாக கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் களியாட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த கடைசி நாள் வந்து அவங்க வீட்டு டிஸ்ட்ரி தீய சக்திகள் எல்லாத்தையும் வந்து கொளுத்தி எரியிற மாதிரி. ஸோ அந்த தெய்வம் வந்து நெருப்பு இறங்குவாங்க. ஓகே, இதுதான் களியாட்டம்.